தமிழுக்கு லா சிறப்பு. ஆனா ஏன்னு தெரியுமா? உலகத்துல இருக்க எல்லா மொழியும் ஒரு காரணத்தோட தான் உருவாயிருக்கு. இப்ப அரபிக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பாடல்கள் கேட்கிறப்போ நெறையா அப்படிங்கிற சத்தம் எழுப்பக்கூடிய வார்த்தைகளால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஏன்னா, அந்த ஊர் பாலைவனம். நெறைய மண்ணும், டஸ்ட்டும் இருக்கும். ஸோ, அதனால அத வெளியேத்தும் விதமா ஹான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வச்சு அந்த மொழி உருவாகியிருக்கும். இதே அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் பேசுறப்போ, இங்கிலீஷ் படம் நம்ம எது பார்த்தா ரொம்ப மெதுவா பேசிட்டு இருப்பாங்க. சத்தம் ரொம்ப கம்மியா ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அது ரொம்ப குளிர் பிரதேசம். குளிரா இருக்கக்கூடிய இடம். தண்ணி தாகம் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். தண்ணி அதிகமா குடிக்க மாட்டாங்க. ஸோ, டீஹைட்ரேஷன கம்மி பண்றதுக்காக அந்த மொழியில வந்து அப்படின்னு சத்தம் எழுப்பக்கூடிய வார்த்தைகள் அதிகமா இருக்க மாரி, ரொம்ப மெதுவா பேசுற மாரியான மொழியா இங்கிலீஷ் இருக்கு. அதே மாரி தமிழுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னிந்தியாவே பார்த்தா அதிகமா மலைகளாலும், காடுகளாலும் தான் உருவாயிருக்கு. காற்றுல ஈரப்பதம் எப்பவுமே அதிகம். நம்ம ரொம்ப சத்தமாவும் பேச மாட்டோம், ரொம்ப மெதுவாவும் பேச மாட்டோம். நம்ம பேசுற எல்லாமே ஒரு ரிதமா, ஒரு ராகத்தோட ராகம் பாடுற மாரி தான் பேசுவோம். நம்ம ஊர்ல இருக்க எந்த ஒரு தமிழ்ல எடுத்து நீங்க கேட்டீங்கனாலும் ஒரு ராகம் பாடும். சரியா கவனிச்சு பார்த்தோம்னா, சில நேரத்துல இங்கிலீஷே நம்ம ராகமா தான் பேசுவோம். ஸோ, தமிழுக்கு லா சிறப்பு. அந்த லாக்கு அதனுடைய உச்சரிப்பு தான் சிறப்பு. ழ எழுப்பக்கூடிய ஓசையும், அது உலகத்துல இருக்க வேற எந்த மொழியிலயும் ஒரே எழுத்தால உருவாக்கக்கூடிய ஓசையா இல்லாம இருக்கிறது தான் அதனுடைய தனிச்சிறப்பா இருக்கு. ஸோ, நம்ம தமிழ் பேசுற ழ, ஞ அந்த மாரியான எழுத்துக்கள்லாம் சரியா உச்சரிச்சு தமிழ பேசுனா, தமிழ் நல்லா இருக்கும். அந்த நல்ல தமிழால நம்ம நல்லா இருப்போம்.